Hello everyone, welcome to Code with Wiki. ஸோ 365 டேஸ் கோடிங் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 24. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கவுண்ட் லெட்டர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டாக இருக்கும். ஓகே, இப்போ டொமேட்டோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் எழுதிக்கிறேன். இதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா யூனிக் லெட்டர்ஸ், ரிப்பீட் ஆகாமல் இருக்குல்ல, அந்த லெட்டர்ஸை மட்டும் நம்ம எழுதணும். ஸோ என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா டி இருக்குது, ஓ இருக்குது, எம் இருக்குது, ஏ இருக்குது. ஸோ டி வந்து ஏற்கனவே எழுதியாச்சு, ஓவும் ஏற்கனவே எழுதியாச்சு. ஓகே, ஸோ இதோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சினா என்னென்னா ஒரு லெட்டர் எவ்வளோ டைம் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதோட ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இந்த டொமேட்டோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் டி வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஓ வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, எம் ஒன்லி ஒன்ஸ் தான் வந்திருக்கு, ஏவும் ஒன்லி ஒன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். ஓகேவா, இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இதோட ஆர்டர். ஓகே, ஸோ இதோட ஆர்டர் வந்து நம்ம ஓ ஃபஸ்ட்லாம் போடக்கூடாது, எம் இந்த ஆர்டரில் வரக்கூடாது. ஸோ என்ன ஆர்டரில் அந்த லெட்டர்ஸ் இருந்துச்சோ அதே ஆர்டரில் தான் நமக்கு வந்து அவுட்புட்டாகவும் வரணும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக நம்ம ஒரு கேரக்டராக ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டரோட கவுண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து அதோட அதே ஆர்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுதான் ஜென்ரலாக நம்ம மைண்டில் ஓடக்கூடிய விஷயம். ஸோ ஒரு கேரக்டரை நம்ம ரீட் பண்ணணும். கரெக்டாக ஒரு கேரக்டரை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லூப் பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ டீயிலேருந்து லெட்ஸே ஐன்னு நான் ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கிறேன், பாயிண்டர். ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லெட்டராக நமக்கு பிரிண்ட் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் கேரக்டர் என்ன அவுட்புட்டுக்கு நான் இங்கே ஒரு ஏரியா போட்டுக்கிறேன். ஸோ ஒரு கேரக்டராக நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ டீன்னு வரும் நமக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த டி வந்து இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும். கரெக்டாக, ஸோ அதை எப்படி கவுண்ட் பண்ணுறது, அகைன் ஒரு லூப் தான் போட்டாகணும். ஸோ லூப் நம்ம கவுண்டர்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம், கவுண்ட் அப்படின்னு. அது வந்து இனிஷியலாக 0ன்னு இருக்கும். ஓகே, நம்மளோட ஸ்ட்ரிங்கில் இந்த டொமேட்டோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இந்த டீயை போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ டி மேட்ச் ஆச்சு அப்படின்னா கவுண்ட்டை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், மேட்ச் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ டி வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஸோ டி வந்து ஃபஸ்ட் லெட்டரில் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அடுத்து எங்கே மேட்ச் ஆகுது, அடுத்து இங்கே மேட்ச் ஆகுது. அப்போ கவுண்ட் வந்து 2. ஸோ அப்புறமா என்டையர் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸோ டீயை வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டாக, ஸோ டீயை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். அதோட கவுண்ட் எவ்வளவோ அதையும் பிரிண்ட் பண்ணோம், T2ன்னு. ஓகேவா, பட் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நம்ம இந்த டீயை நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன வரும், ஓ வரும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த லாஜிக் படி ஓவோட கவுண்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம். ஓவோட கவுண்ட்டும் 2 தான் இருக்குது. ஸோ ஓ வந்து 2 வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். அப்புறம் எம் வரும். அதே மாதிரி நம்ம இதை ஃபுல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணுவோம், கவுண்ட்டு கண்டுபிடிப்போம். எம்மோட கவுண்ட் வந்து 1. அதுக்கப்புறம் வந்து ஏ வரும். ஓகே, ஸோ ஏவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கில் ஸ்கேன் பண்ணி அதோட கவுண்ட்டு கண்டுபிடிப்போம். அதோட கவுண்ட் வந்து ஏ வந்து 1. ஸோ இப்போ அகைன் இந்த டீ எடுக்கிறோம் இல்லையா, இந்த டீயை நம்ம ட்ராக் பண்ணணுமா, நம்ம ஏற்கனவே இந்த டீயை வந்துட்டு ஏற்கனவே நம்ம கவுண்ட்டு பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறமா ஒரு டீயை நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக, ஸோ இப்போ இந்த டீயை வந்துட்டு பிரிண்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் பண்ணோம். என்ன இஃப் கண்டிஷன் அப்படின்னா, இந்த டீயை நம்ம ஏற்கனவே ரீட் பண்ணிட்டோமா அப்படின்னு. ஸோ இப்போ ஏற்கனவே ரீட் பண்ணிட்டோமான்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணணும். கரெக்டாக, ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம், இப்போ இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, டொமேட்டோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில், ஸோ நம்ம எந்த இடத்துல மீட் பண்ணுறோம், இந்த இடத்துல மீட் பண்ணுறோம். ஐ வந்து என்ன பொசிஷன் அப்படின்னா இது 0, இது 1, இது 2, இது 3, 4th பொசிஷன். ஸோ இந்த 4th பொசிஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயை வந்து மீட் பண்ணுறோம். கரெக்டாக, இந்த 4th பொசிஷனுக்கு முன்னாடி ஏதாச்சும் டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஏற்கனவே நம்ம வந்து கவுண்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக, ஸோ நம்ம அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக் நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஏற்கனவே இந்த 4க்கு முன்னாடி டி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணலாம், அகைன் இந்த 4க்கு முன்னாடி இருக்கிற ஒரு 4லேருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் டி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஒரு லூப் போடுவோம் இந்த இடத்துல. என்டையர் ஸ்கேன் பண்ணி அந்த இதில் வந்துட்டு அந்த டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம், கவுண்டே பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதணும். டன். ஸோ அடுத்து I5 வரும். அடுத்த கேரக்டர் வந்து ஓ. ஸோ இப்போ ஓக்கும் அதே தான். ஸோ ஓக்கும் அகைன் அதோட பொசிஷன் லாஸ்ட் பொசிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஓ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ட்ராக் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ணவே தேவையில்ல. ஓகேவா? ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லூப்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு கேரக்டராக ரீட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு லூப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த டீயோட கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லூப், ஓவோட கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு லூப். ஸோ இந்த கான்செப்ட் பேர் என்னென்னா நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து லூப் போட்டு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? பட் இது தேவையா? இது இல்லாமல் இந்த மாதிரி மல்டிபிள் லூப்ஸ் போடாமல் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஹேஷ் மேப். ஓகே, ஸோ இப்போ ஹேஷ் மேப் அப்படிங்கிறது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது வந்து ஒரு கீ வேல்யூ ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நமக்கு வந்து கீ அப்புறம் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நீங்கள் அரே வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அரேவோட ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அரே வேரியபிள் இருக்கும். அந்த அரே வேரியபிளில் மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து நம்ம நம்பர்ஸோ ஆர் ஸ்ட்ரிங்ஸோ மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, 1 2 3 அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் அரே அப்படிங்கிற ஒரே வேரியபிளில் 5 நம்பரை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு வேரியபிள் நம்ம எதுக்கு இப்போ பொதுவாக க்ரியேட் பண்ணுறோம்? ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை ரீட் பண்ணுறதுக்கும் தானே, ஒரு ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் வேல்யூஸை இந்த அரேங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வேரியபிளையும் நம்ம எப்படி ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம்? அதுக்கு தான் நமக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 அப்புறம் 2 அந்த மாதிரி போகும். ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்ஸையும் நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ அரேயில் எப்படி பண்ணுவோம்? அரே ஆஃப் 0 அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும்னா, செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும்னா அரே ஆஃப் 1 அந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து அரே டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஹேஷ் மேப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அது வந்து கீ வேல்யூ ஸ்டோரேஜ். ஓகேவா? கீ வேல்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இப்போ ஒரு கவுண்ட் அப்படின்னு நான் வந்து ஒரு ஹேஷ் மேப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் ஹேஷ் மேப்புக்கு. பட் இது வந்து லாங்குவேஜ் பொறுத்து மாறும். ஓகே, ஸோ லாங்குவேஜ் பொறுத்து மாறக்கூடிய ஒரு விஷயம். நான் இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறேன். பட் உங்கள் லாங்குவேஜில் அதை சின்டாக்ஸ் மட்டும் வேறையாக இருக்கும், பட் கான்செப்ட் எல்லாமே ஒரே தான். ஸோ இப்போ இந்த கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ் மேப் இப்போ இனிஷியலாக வந்து எம்டியாக இருக்குது. ஸோ நான் இந்த இதில் ஒரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அந்த வேரியபிளை ரீட் அண்ட் ரைட் நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் கீன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கீங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸோ கவுண்ட் ஆஃப், ஓகே, அதே ஸ்கொயர் ப்ராக்கெட் தான், கவுண்ட் ஆஃப் டி அப்படின்னு ஒரு கீ யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கீங்கிறது என்னென்னா இந்த டி தான் கீ. ஓகேவா? ஸோ இந்த கவுண்ட் ஆஃப் டி ஈக்குவல் டு நான் 1ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கொடுத்தோன்னே இந்த ஹேஷ் மேப் என்னவா மாறும் அப்படின்னா இப்படி இதில் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆட் ஆகிக்கும். ஓகே, ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த டீயை நான் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் பண்ணுறதுக்கும் அதே சின்டாக்ஸ் தான், கவுண்ட் ஆஃப் டி அப்படின்னு நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கீ மட்டும் இல்லை மல்டிபிள் கீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் ஓ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா டி ஏற்கனவே இருந்துச்சு அது அப்படியே இருக்கும், அது போக ஓ அப்படின்னு ஒன்று ஆட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஹேஷ் மேப்பில் எவ்வளோ கீஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அரே அப்படிங்கிறதுல கூட நமக்கு ஒரு லிமிட் இருந்துச்சு, ஏன்னா அதில் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இதில் வந்து நமக்கு பிடிச்ச கீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டி வேணுமா டி ஓ. ஸோ இந்த ஹேஷ் மேப் டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளமை ஒரு டைம் லூப் ரன் பண்ணால் போதும், நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ எப்படி அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட வேர்டு என்ன இருக்குது, டொமேட்டோ அப்படின்ற வேர்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கேரக்டர் ரீட் பண்ண போகிறோம், அதான் அந்த லூப். ஸோ ஒரு கேரக்டர் நம்ம டீன்னு வரும். ஸோ நம்ம இந்த இதை லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எம்டியாக வந்து ஒரு கவுண்ட் அப்படின்ற ஒரு ஹேஷ் மேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், எம்டி ஹேஷ் மேப். ஸோ இப்போ நான் வந்து டீ என்ன பண்ணுறேன், டீயை வந்து ரீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டீயை ரீட் பண்ணுறோன்னே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீங்கிற கீ இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்க்குறப்ப இருக்காது. கரெக்டாக? இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா டீங்கிற ஒரு கீயை வந்து அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹேஷ் மேப் என்னவா மாறும், ஹேஷ் மேப் என்னவா டீங்கிற ஒரு கீ ஆட் ஆகும். அதுக்கு நான் வேல்யூ என்ன செட் பண்ண போகிறேன்னா 1ன்னு நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டீயை ரீட் பண்ணுறேன், டீ ஏற்கனவே இருக்கான்னு பார்க்குறேன். ஏற்கனவே இல்லை அப்படின்னா அந்த டீன்னு இன்னொரு புது கீ க்ரியேட் பண்ணி அதுக்கு 1ன்னு நான் செட் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் கேரக்டர் என்ன ஓ வருது.
ஸோ அதே மாதிரி ஓங்கிறது இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. ஸோ ஓங்கிறதுக்கு இன்னொரு கீ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரே தான் எழுதிக்கிறேன். ஸோ ஓ அப்படிங்கிறது 1 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து என்ன இருக்குது, எம் இருக்குது கரெக்டாக. ஸோ எம்மையும் நான் ரீட் பண்ணேன். ஸோ அப்போ எம்முங்கிறதையும் 1ன்னு போட்டுக்கிறேன். சரி 1. ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஏங்கிற கீ வருது. ஸோ அதையும் ஒரு கீயாக வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே டன். ஸோ இப்போ அடுத்து ஒரு டி வருது இல்லையா. ஸோ அந்த டீயை ரீட் பண்ணும்போது டி ஏற்கனவே இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம் ஏற்கனவே இருக்குது. ஓகே ஏற்கனவே இருந்துச்சுன்னா நான் புதுசாக ஒரு கீயை க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஏற்கனவே இருக்க கீயை அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டி வருது, டி ஏற்கனவே இருக்க வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், 2ன்னு மாறிடுது. ஸோ அடுத்து ஓ வருது, ஓவும் ஏற்கனவே இருக்குது, அதை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், 2ன்னு மாறிடுது. ஓகே ஸோ இப்போ தான் நம்ம ஒரு டைம் தான் இந்த டொமேட்டோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன கிடச்சிருச்சு, இந்த ஹேஷ் மேப் வந்து கிடச்சிருச்சு. ஓகே இந்த ஹேஷ் மேப் வந்து ரெடி. பட் இந்த ஹேஷ் மேப்பில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கீஸ் எல்லாமே ஆர்டர்டு கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் இதோட கீஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆர்டரில் வேணால் வரலாம். ஃபஸ்ட்டு ஓ வரலாம், அடுத்து எம் வரலாம், அடுத்து ஏ வரலாம். ஸோ என்ன ஆர்டர், அந்த ஆர்டர் வந்து கேரண்டி கிடையாது. என்ன ஆர்டரில் நம்ம போட்டோமோ அதே ஆர்டரில் நமக்கு திரும்ப வரும் கீஸ் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இன்னொரு லூப் போடணும். அந்த லூப்பில் மறுபடியும் இந்த ஸ்ட்ரிங்ஸை நம்ம வந்து ரீட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ரீட் பண்ணி அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னொரு லூப் நம்ம போட போகிறோம். ஸோ இன்னொரு லூப் வந்து அதே டொமேட்டோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டீயை ரீட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ டீங்கிற கீ இப்போ அவுட்புட் ஸ்க்ரீன் நான் இங்கே எழுதிக்கிறேன், அவுட்புட் ஸ்க்ரீன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீயை ரீட் பண்ணுறோம். இங்கே வந்து டீயோட வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்குது. ஓகேவா. ஸோ டீயோட வேல்யூவை ரீட் பண்ணுறோம், டீயை பிரிண்ட் பண்ணுறோம், 2ன்னு பிரிண்ட் பண்ணுறோம். இந்த 2வை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கீயை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். டன். ஸோ அந்த கீயை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ ஹேஷ் மேப்பை நான் இங்கே எழுதிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த ஹேஷ் மேப் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, T2 ஓ வந்து 2 இருக்குது, அப்புறம் வந்து ஏ வந்து 1 இருக்குது, எம் வந்து 1 இருக்குது. ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து டீயை ரீட் பண்ணுறேன், டி வந்து 2ன்னு இருக்குது. ஸோ டீயை 2ன்னு ரீட் பண்ணுறதை பிரிண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கீயை வந்து நம்மளால் டெலீட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹேஷ் மேப்பில் ரிமூவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். சில இதில் நல்லன்னு நம்ம வேல்யூ செட் பண்ணோன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேவா. ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன இருக்குது, ஓ இருக்குது. ஸோ ஓங்கிற கீயை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓக்கு என்ன வேல்யூவோ 2 அதையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். டன். அடுத்து எம்மோட கவுண்ட் என்ன, 1. சரி ஓவை ரீட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஓ வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எம் இருக்குது. ஸோ எம்மை ரீட் பண்ணுறோம், எம்மோட கவுண்ட்டு 1. அதுக்கப்புறம் என்ன வருது, ஏ வருது. ஓகேவா. ஸோ எம்மை டெலீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஏ வருது. ஸோ ஏவோட கவுண்ட்டு வந்து 1. டன். அதையும் நம்ம டெலீட் பண்ணிடுறோம். ஓகேவா. அதுக்கப்புறம் டி வருது. டி வந்தோடனே இந்த கவுண்ட் ஹேஷ் மேப்பில் வந்து இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ இல்லைன்னா என்ன அர்த்தம், கவுண்ட் ஹேஷ் மேப்பில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஏற்கனவே பிரிண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்புறம் ஓ வருது, அதுவும் ஏற்கனவே ஹேஷ் மேப்பில் இல்லை. ஸோ அப்போ அதுவும் ஏற்கனவே பிரிண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், ஸ்ட்ரிங் ஃபுல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். நம்மளோட அவுட்புட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு வந்துடுச்சு அவுட்புட். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மொத்தமே எவ்வளோ லூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டைம் இந்த லூப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அதோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. செகண்ட் லூப் வந்து எதுக்கு செகண்ட் டைம் என்டையர் ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா அந்த இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த ஹேஷ் மேப் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே இதில் வந்து நம்ம பண்ணலை மீதி. பட் நீங்கள் அந்த பழைய லாஜிக் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைமும் நம்ம நிறைய லூப்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா. ஸோ அது வந்து இன்எஃபிஷியன்ட். ஸோ இந்த ஹேஷ் மேப் நமக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப பெட்டராகவும் நம்மளால் கோட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கற்றுக்கிட்டீங்க. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பேர் என்ன அப்படின்னா ஹேஷ் மேப். ஸோ இனிமேல் நீங்கள் உங்களோட இந்த ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் நீங்கள் வந்து ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளமை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் கோட் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் பேக் டு விஎஸ் கோட். எப்பயும்போல் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லெட்டர்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கவுண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இன்புட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான் இன்புட்டாக வரப்போகுது. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு என்ன வந்து எதுவுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட்டு பிரிண்ட்டு தான் பண்ண போகுது. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல.
ஸோ இன்புட்டாக வந்து நம்ம கால் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் நான் அப்படியே டேரெக்டாகவே கால் பண்ணிடுறேன். ஸோ டொமேட்டோ அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நான் கால் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லூப் பண்ண போகிறோம். அந்த லூப் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஹேஷ் மேப் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ எம்டி ஹேஷ் மேப் கவுண்ட் அப்படின்னு ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஹேஷ் மேப் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான் ஹேஷ் மேப்பு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணோம்னா பிரேசஸ் 2 பிரேசஸ் போட்டோம்னா போதும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ஒரு கேரக்டராக ரீட் பண்ணோம் இல்லையா ஸ்ட்ரிங்கில். ஸோ இப்போ ஃபார் லூப்பு லெட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் ஸ்ட்ரிங்கோட லென்த்து, அடுத்து I ப்ளஸ் ப்ளஸ் டன். ஸோ இப்போ ஒரு கேரக்டரை நம்ம ரீட் பண்ணோம், லூப் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த கீ தான் வந்து அந்த கேரக்டர் தான் கீ. ஸோ அதுக்கு நான் அதை மேபி இன்னொரு வேரியபிள் நான் சிஹெச் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த சிஹெச் வந்து கவுண்ட்டுங்கிற ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதை எப்படி பார்க்கலான்னா இஃப் கண்டிஷன். ஸோ கவுண்ட்டில் இந்த சிஹெச்சை வந்து ரீட் பண்ணுறோம். ஓகே. அந்த ஹேஷ் மேப்பில் சிஹெச்ங்கிற கீ இருக்கான்னு பார்க்குறதுக்கு அது என்ன ரிட்டர்ன் பண்ணால் நல் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. இருந்துச்சுன்னா நல் ரிட்டர்ன் பண்ணாது, இல்லைன்னா தான் நல் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், புதுசாக ஒரு கீ வந்து அதே அந்த சிஹெச்சில் கீயில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதோட வேல்யூ வந்து என்ன செட் பண்ணுறோம், 1ன்னு நம்ம செட் பண்ணிடுறோம். ஓகே. இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எல்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்க வேல்யூனா கவுண்ட் சிஹெச்சில் ஒன்றை இன்க்ரிமெண்ட் பண்ணி அதே கவுண்ட் சிஹெச்சில் நம்ம அதே கீழே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே. ரொம்ப சிம்பிள். மேபி இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் ஹேஷ் மேப் வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணலாம். 24 டன். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், T வந்து 2 டைம்ஸ், O வந்து 2 டைம்ஸ், M வந்து 1 டைம், A வந்து 1 டைம். ஓகே. பட் நம்ம அவுட்புட்டுமே ஆக்சுவலி இதே தான். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஆர்டராக இங்கே பிரிண்ட் ஆகுது, பட் இதே ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா ஹேஷ் மேப் அப்படிங்கிறது அந்த கீஸோட ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதுக்கு இன்னொரு லூப் தான் போட்டாகணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லூப் என்ன அப்படின்னா பிரிண்ட் லெட்டர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லூப் அதே லூப் தான். ஒரு கேரக்டரை நம்ம ரீட் பண்ணுறோம். லெட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் ஸ்ட்ரிங்கோட லென்த்து, அப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ் டன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அந்த கீ வந்து அதில் இருக்கா, அந்த ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அந்த கீ வந்து கேரக்டர் தான் கீ. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் I. ஸோ இந்த கீ வந்து அதில் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ கவுண்ட் ஆஃப் சிஹெச் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கான்னு பார்க்குறோம் இந்த டைம். ஓகே. நாட் ஈக்குவல் நல்லா இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கீயை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த கீ வந்து சிஹெச் தான் அந்த கீ, ஈக்குவல் டு அண்ட் அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். அதோட வேல்யூ வந்து எப்படி எடுக்கலாம்னா கவுண்ட் ஆஃப் சிஹெச். ஓகே. அதான் அதோட வேல்யூ. இப்போ நான் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே T2 வந்துச்சு, பிரிண்ட் ஆச்சு. O 2 டைம்ஸ், M 1 டைம், A 1 டைம், அகைன் T வந்து 2 டைம்ஸ் பிரிண்ட், அகைன் T வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. கரெக்டாக. ஸோ ஒன்ஸ் இந்த சிஹெச்ங்கிற கீ பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டெலீட் பண்ணிடணும். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு கீ எப்படி டெலீட் பண்ணணும்னா அதுக்கு டெலீட்னே ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ டெலீட் கவுண்ட் ஆஃப் சிஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கால் பண்ணோன்னா அது வந்து டெலீட் ஆயிரும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. ஓகேவா. டன். ஸோ இன்கேஸ் இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராமோட அவுட்புட்டுமே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. இன்கேஸ் ஒருவேளை டெலிட் ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ டெலிட் ஆப்ஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குது, நான் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் பண்ணுறதுல டெலிட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து அதோட வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை நெகட்டிவில் செக் பண்ணிடலாம், இல்லை நம்ம அதை 0ன்னு செட் பண்ணிடலாம். ஸோ 0வாக இல்லைனா மட்டும் நம்ம இங்கே உள்ளே வந்து பிரிண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா கவுண்ட் ஆஃப் சிஹெச்சை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த கீ இருக்கும், பட் அதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி -1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ கவுண்ட்டு இங்கே நாட் நல்லான்னு செக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன செக் பண்ண கிரேட்டர் தென் 0வான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா மட்டும் பிரிண்ட் ஆகு அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் T உள்ளே வரும்போது அதை -1 நான் மாற்றி விட்ருவேன். ஸோ அப்போ செகண்ட் டைம் T உள்ளே வராது. ஓகேவா. ஸோ இதுதான் அதோட லாஜிக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு லாஜிக் உங்களுக்கு பிடிச்ச லாஜிக்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேவா. ஸோ இன்கேஸ் உங்களால் கீயை வந்து டெலீட் பண்ண முடியல அப்படின்னா,
நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்வீக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.